பேக்கிங், பேக்கிங், ரிப்பீட் மோடுன்னு சொல்லி ரொம்ப நல்லா போயிட்டுருக்கேன்னு சொல்லி நானே கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். ஆனால் லாஸ்ட் மினிட்ல ஒரு சம்பவம் பண்ணி விட்டுட்டாங்க பாருங்கள். நம்ம பேக் பண்ண பாக்ஸு, அப்புறம் கேக்கை கிளிங் ரேப் பண்ணது முதற்கொண்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு லாஸ்ட் மினிட்ல ஹரிபரியாக அப்படியே ஒரு மாதிரி நர்வஸாக பேக் பண்ண மாதிரி ஆகிப்போச்சு. மார்னிங் வந்த உடனேவே நான் சோக்கிங் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து நம்ம சோக்கிங் பண்ணி வச்ச பாத்திரத்தில் செகண்ட் பாத்திரம். இது ஃபர்ஸ்ட் பாத்திரம் வந்து ஆல்ரெடி ஃபுல்லாகவே காலி ஆயிடுச்சு. இது செகண்ட் இருக்கிற ஒரு 50% ஆஃப் சோக்கிங் தான் இது. இதை வச்சு தான் நம்ம ப்ரொடக்ஷனே செய்யணும். ஒரு பேட்சுக்கு வந்து 40 to 50 கிராம் ப்ளம் கேக் கணக்குப்படி 4 பேட்ச் வந்து ரிப்பீட் மோட்ல பண்ணியிருந்தோம். ஒரு டைமும் பேக்காக கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ணி எடுக்கிறது தான் எங்களுக்கு இருந்து ஒரு பெரிய டாஸ்க். இதில் ஃபியூ பாக்ஸஸ் வந்து கஸ்டமர் டைரக்டாகவே நம்ம ஷாப்புக்கு வந்து பிக்கப் பண்ணியிருந்தாங்க. அது போக வித்தின் சென்னையில் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இருந்து வர முடியாதவங்க எல்லாம் கூட போர்ட்டர், ஸ்விக்கி, அப்புறம் டன்சோலாம் பண்ணி கூட எடுத்திருந்தாங்க. லாஸ்ட் மினிட் வரைக்குமே கஸ்டமர் வந்து கேக் ஆர்டர்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது ஒரு பக்கம் நாங்கள் பேக் பண்ணி கூல் டவுன் பண்ணி பேக் பண்ண ஒரு கேக்கு 2 கேக்கு டக்குன்னு வர அன்னைக்கு உள்ள ஆர்டர் அன்னைக்கே கிளியர் பண்ணுறதுக்காக மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ மோஸ்ட்லி வந்து கஸ்டமருக்கு வந்து ரிப்ளை பண்ணிட்டு ஆர்டர்ஸ் எல்லாம் சைட் பை சைட் எடுத்துக்கிட்டே தான் இருந்தோம். பேக் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 5 o'clock ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கேக்கை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ணணும். எங்களுக்கு வந்து பேக் பண்ணுறதை விட கூல் டவுன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியவே இல்லை. அப்புறம் நம்ம அந்த பேக் பண்ணி வச்சிருந்த அந்த பேக் வேரோட டேரெக்டாக இருந்துச்சுன்னா கூல் டவுன் ஆகாது அப்படின்னு சொல்லி லைட்டாக சாய்ச்ச மாதிரி ஃபேனுக்கு கீழே போட்டு அப்படி இப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் 3 பேட்ச் நல்லா போயிடுச்சு. கடைசியாக பண்ண பேட்ச் வந்து கூல் டவுன் வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஆகணும் போல. பட் அது தெரியாமல் நம்ம டீம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கிளிங் ரேப் எல்லாம் பண்ணி கேக் பாக்ஸ்குள்ளெல்லாம் போட்டு ஆல்மோஸ்ட் பேக் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. நான் வந்து ஜஸ்ட் சும்மா கேக் பாக்ஸை மட்டும் தொட்டு பார்த்தேன். லைட்டாக வார்மாக இருந்த மாதிரி இருந்தது. கண்டிப்பாக இந்த ஆர்டரை நம்ம டிஸ்பாச் பண்ணவே முடியாது. பிகாஸ் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போக போகுது. அதில் எங்களுக்கு இருந்த ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா 40 கேக்ஸும் ஒரு இடத்துக்கு ஒரு மாதிரி போகலை. ஒரே பெரிய பாக்ஸில் போட்டு நம்ம அனுப்ப போகிற ஆர்டர் இது. வேண்டாம், ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கேக் பாக்ஸில் இருந்து டேப் போட்டுனது முதற்கொண்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி அந்த கேக்கை கிளிங் ரேப் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த கிளிங் ரேப் முதற்கொண்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ஒரு 20 minutes போல் நல்லா கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறமா தான் திருப்பியும் கிளிங் ரேப் பண்ணி நான் கடகடன்னு கொடுக்குறேன். அப்புறம் வேகமாக பேக் பண்ணி பெரிய பாக்ஸில் வச்சு அப்புறம் டேப்பெல்லாம் அடிச்சு அதை நீட்டாக கிளிங் ரேப் எல்லாம் பண்ணி நம்ம கரெக்டாக பேக் பண்ணி முடிக்கிறோம். டெலிவரிக்கு பிக்கப் பர்சன்ஸும் வந்துட்டாங்க. வாட் அ கோஇன்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நமக்கு செகண்ட் பாத்திரத்தில் சோக் பண்ணி வச்சிருந்த ஃப்ரூட்ஸ் வேறு ஆல்மோஸ்ட் காலியாக போகுது. இருந்தாலும் நாங்கள் எப்படிலாம் ஆர்டர் எடுத்திருந்தோம் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பை.